ஸோ வந்து அவங்க 40 ஏஜுக்கு அப்புறம் இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க ரிட்டையர்மெண்ட் லைஃப் அதுக்கப்புறம் பீஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அவங்க இன்ட்ராஸ்பெக்ட் பண்ணணும். ஏன் என்னால் அந்த 25 to 40 இயர்ஸ் வரைக்கும் என்னால் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணல. இதில் நிறைய பேர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணியிருப்பாங்க, ஆனால் 2 வருஷம் 3 வருஷத்துக்கு அப்புறமா கொண்டு போயிருக்க மாட்டாங்க. இந்த 25 to 40 இயர்ஸ் வரைக்கும் அவங்க சேவிங்ஸ் பண்ணாமல் இருந்ததுக்கு காரணமாக இருந்த ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஹோம் லோனாக தான் இருக்கும். யாரெல்லாம் இந்த 25 to 45 இயர்ஸ்க்குள்ள ஹோம் லோன் போகிறாங்களோ அவங்களுக்குலாம் டெஃபினட்டாக ரிட்டையர்மெண்ட் இஸ் பிகமிங் வெரி வெரி சேலஞ்சிங். ஏன்னா எவ்ரி இயர் ஒன் இயர் 5% இன்க்ரிமெண்டல் இன்கம் வரும். அதாவது இந்த வருஷம் 1 lakhனா அதுக்கு அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா இதே மாதம் 1,05,000 மாதிரி வரும். கிட்டத்தட்ட 2.71 crores வந்து அவர் கார்பஸ் பில் பண்ணியிருப்பார். அதுக்கு அடுத்த வருஷம் 1,05,000க்கு 5%. ஏன்னா எஃபெக்டிவாக 58க்கு மேலே அவர் எதுவுமே பண்ணல, சும்மா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்க போகிற லைஃபை மாதம் 1ஆம் தேதி தான் இந்த இன்கம் வந்து விழுந்துட்டு இருக்க போகுது வித்தவுட் டூயிங் எனி கைண்ட் ஆஃப் ஒர்க். ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஃபினான்ஷியல் ப்ராக்டிஷனர் மிஸ்டர் மகேஷ் சார் தான் இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 25 இயர்ஸ்லேருந்து அந்த 40 ஏஜ் இந்த இன்பிட்வீனில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்றது பெருசாக இருக்கிறது கிடையாது. 40 ஏஜுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான பிளான்ஸ் அதுக்கான ஐடியாஸ் வந்து அவங்களுக்கு வருது. ஸோ வந்து அவங்க 40 ஏஜுக்கு அப்புறம் இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க ரிட்டையர்மெண்ட் லைஃப் அதுக்கப்புறம் பீஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குங்களா? ஃபேண்டாஸ்டிக் கொஷின். அண்ட் இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான கொஷின் கூட இன்வெஸ்டரோட ஆங்கிள்லேருந்து பார்த்தீங்கன்னா 25 to 40 இயர்ஸில் நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய பேர் தவற விட்டுறாங்க. அண்ட் அந்த 25 to 40 இயர்ஸில் வந்து ஏன் மிஸ் பண்ணுறாங்கன்னா பிகாஸ் ஆஃப் தேர் டிஃப்ரெண்ட் ரீசன், XYZ ரீசன் இருக்கும். சில பேருக்கு சேலரி கம்மியாக இருக்கும், சில பேருக்கு வந்து ரொம்ப ஸ்பெண்ட் த்ரெஃப்டாக இருந்திருப்பாங்க, நிறைய பேர் கண்டபடி செலவாளிகளாக இருந்திருப்பாங்க, கடன் சுமைகள் இருந்திருக்கும், ஃபேமிலியில் அப்பா அம்மா கொஞ்சம் உடம்பு முடியாமல் இருக்கும், அந்த சுமைகள்லாம் அவங்க மேலே வந்திருக்கும். ஆர் அவங்களோட ப்ரொஃபஷனல் லைஃப்பில் பெருசாக செட்டில் டவுன் ஆயிருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி நிறைய ரீசன்ஸ் இருந்திருக்கும். ஆனால் 40க்கு மேலே சேவ் பண்ண ஆரம்பித்தாலும் கூட டெஃபினட்டாக வந்து அவங்களால ஒரு பெரிய கார்பஸை க்ரியேட் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு மாதம் ரெகுலராக ஒரு பாசிவ் இன்கம், ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் 40ல் ஸ்டார்ட் பண்ணுறாரு, 58 இயர்ஸ் வரைக்கும் ஒர்க் பண்ண போகிறோம்னா அந்த 18 இயர்ஸ் இஸ் குட் எனஃப் டைம் டு கிரியேட் அ ரீசனபிள் கார்பஸ். அதுக்கப்புறமா அவங்களுக்கு ரெகுலர் இன்கம் 58ல் ஆரம்பிச்சு அதுக்கப்புறமா ஒரு 85 இயர்ஸ் வரைக்கும் அவங்களுக்கு ரெகுலர் இன்கமும் வரும். அது மட்டும் இல்லாமல் யூஆர் டாக்கிங் அபவுட் ஒன்லி அந்த ரிட்டையர்மெண்ட் ஃப்ரெண்ட். நான் அது மட்டும் நான் சொல்லலை, அதுவும் நான் கண்டிப்பாக கிரியேட் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ஒரு அவங்க ஃபேமிலிக்கு ஒரு பெரிய கார்பஸும் அவரால் கண்டிப்பாக கிரியேட் பண்ணி கொடுக்கவும் முடியுங்க. ஸோ லெகசியும் சேர்த்து அவங்க வந்து they will be able to take care of. ஸோ அதனால 40ஆவது நம்ம ஸ்டார்ட் பண்ணிடணும். ஸோ இட் இஸ் ஆல்வேஸ் குட் டு ஸ்டார்ட் ஏர்லி. பட் ஆனால் நீங்கள் வந்து 40 இயர்ஸ்லேயாவது நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா தான் ஒரு நல்ல கார்பஸ் வந்து நீங்கள் கிரியேட் பண்ண முடியும் கண்டிப்பாக. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் 40ல் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு, அவருக்கு ஒரு அவேர்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாரு, ஒரு 58 இயர்ஸ் ஓல்டு வரைக்கும் அவருக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ 58 இயர்ஸ்க்கு மேலே வந்து அவரால் வந்து இன்வெஸ்ட் பண்ண முடியாது, மேபி கரெக்ட் ரிட்டையர்மெண்ட் ஆகிடும், அந்த மாதிரி இஷ்யூஸ் வரும். ஸோ அதுக்கப்புறம் அவருக்கு இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதுலேருந்து எந்த மாதிரியான ரிட்டர்ன்ஸ் வந்து வரதுக்கு சான்சஸ் இருக்குது? எப்படி இந்த கொஸ்டின் நான் ஆன்சர் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் வந்து என்ன சொல்வேன்னா, அவங்கனால ஒரு 25 to 40 இயர்ஸ் வரைக்கும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஏதோ ஒரு ரீசன்னால் அவங்களால பண்ண முடியாமல் இருந்திருக்கும். ஆக்சுவலாக 25 to 40 இயர்ஸ் வரைக்கும் நான் சொன்ன மாதிரி XYZ ரீசன்ஸ் இருந்திருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அவங்க இன்ட்ராஸ்பெக்ட் பண்ணணும். ஏன் என்னால் அந்த 25 to 40 இயர்ஸ் வரைக்கும் என்னால் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ண முடியல. இதில் நிறைய பேர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணியிருப்பாங்க, ஆனால் 2 வருஷம் 3 வருஷத்துக்கு அப்புறமா கொண்டு போயிருக்க மாட்டாங்க. சில பேர் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணாமல் இருந்திருப்பாங்க, சில பேர் ராங்கான ப்ராடக்ட் போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க, ராங்கான கைடன்ஸ் எடுத்துக்கிட்டு அவங்க போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. அப்போது நான் இங்கேருந்து 25வது வயசுலேருந்து 40வது வயசு வரைக்கும் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். இட் இஸ் நாட் தட் ஐ ஹவ் நாட் ஒர்க்ட், ஐ நாட் ஏர்ன்ட். நான் ஒர்க் பண்ணியிருக்கேன், பட் ஆனால் என்னால் ஒரு சேவிங்ஸ் பண்ண முடியலன்னா சம்திங் இஸ் ராங் இன் மை அப்ரோச் அப்படிங்கிறது நம்ம ஃபர்ஸ்ட் அக்செப்ட் பண்ணிக்கணும். ஸோ வாட் எவர் யூ ஆர் தேர் டுடே இன் யுவர் லைஃப், இட்ஸ் பிகாஸ் ஆஃப் யுவர் own actions whatever you have performed in the past. So அப்படி இருக்கும்போது நீங்க இங்கேருந்து உங்களோட ஃபியூச்சரை நீங்க you cannot rewrite your past, but ஆனா whatever actions that you are going to take from now onwards will definitely rewrite your future. So அப்படிங்கிறப்போ இங்கேருந்து நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் என்னெல்லாம் தப்பு செஞ்சீங்க, ப்ராப்ளம் நீங்கள் கடன் ஜாஸ்தியாக வாங்கியிருக்கீங்களா, கிரெடிட் கார்டை ஜாஸ்தியாக யூஸ் பண்ணியிருக்கீங்களா, இல்லை இஎம்ஐ நிறைய பொருளை வாங்கி குவிச்சிருக்கீங்களா, இல்லை வெக்கேஷன் நிறைய ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்களா, இல்லை நீங்கள் இன்ட்ராடே ட்ரேடிங்கு இல்லை கிரீடினஸ்னால குயிக் மணி ஏர்ன் பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்கள் ராங்கான பாத்தில் வந்து உங்களோட மணியை நீங்கள் செலவு பண்ணிட்டீங்களா, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டீங்களா, அப்படிங்கிறது எல்லாமே
நம்ம வந்து ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ண இன்ட்ராஸ்பெக்ஷன் தான் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஏன்னா இதெல்லாம் நீங்க ஆர் எமர்ஜென்சி ஃபண்டிங் இல்லாம நீங்க பண்ணியிருக்கலாம். அதாவது நான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன், ஆனா ஏன் என்னால நம்ம கொண்டு போக முடியலங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு 2-3 வருஷம் நம்ம பண்ணியிருப்போம், அதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணியிருப்போம். ஏதோ ஒரு ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி வந்திருக்கும், வீட்டில் யாருக்கா உடம்பு சரியில்லாம வந்திருக்கும், இல்லை திடீர்னு பசங்களோட ஸ்கூல் ஃபீஸ் ஏதாவது வந்திருக்கும், ஏதோ ஆர் ஜாப் லாஸ் ஆயிருக்கும். இந்த டைம்ல எல்லாம் என்ன ஆகும்னா பட்டு நம்ம போட்டு இந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஸ்டாப் பண்ணிருப்போம். இப்போ இதெல்லாம் ஃபர்ஸ்ட் நம்ம அனலைஸ் பண்ணோம். ஏன் என்னால் இந்த 25 to 40 இயர்ஸ் வரைக்கும் நான் என்னால் சேவ் பண்ண விட்டு போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா உங்களுக்கு இங்கேருந்து இப்படிங்கிறதுக்குள்ள நம்மளுக்கு 40 இயர்ஸ் ஆகிடும் திரும்பி பார்க்கறதுக்குள்ள. கண்டிப்பாக. ஆனால் இங்கேருந்து இந்த லெஃப்ட் அவுட் பீரியட் பார்த்தீங்கன்னா அதே 15 to 18 இயர்ஸாக இருக்க போகுது. ஸோ அந்த தப்பை நான் திருப்பி செஞ்சேன்னா இல் கெட் காட். கண்டிப்பாக. அப்போ ஃபர்ஸ்ட் நான் அதை தான் ஃபர்ஸ்ட் சொல்லுவேன், இன்ட்ராஸ்பெக்ட் பண்ணுங்க. அதை பற்றி நீங்கள் ஒரி பண்ண வேண்டாம். பாஸ்ட் இப்படி ஆயிடுச்சுன்னு பற்றி ஒரி பண்ண வேண்டாம். ஆனால் பாஸ்ட்ல பண்ண மிஸ்டேக்கை நான் திருப்பி ரிப்பீட் பண்ணக்கூடாதுங்கிறதுலாம் தான் உங்களோட ஃபினான்ஷியல் பிளானிங்கே ஸ்டார்ட் ஆகணும். செகண்ட் திங், நீங்கள் இப்போ இது வரைக்கும் இப்போ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா அப்துல், நீங்கள் வந்து இந்த 25 to 40 இயர்ஸ் வரைக்கும் அவங்க சேவிங்ஸ் பண்ணாமல் இருந்ததுக்கு காரணமாக இருந்த ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஹோம் லோனாக தான் இருக்கும். யாரெல்லாம் இந்த 25 to 45 இயர்ஸ்க்குள்ள ஹோம் லோன் போகிறாங்களோ அவங்களுக்குலாம் டெஃபினட்டாக ரிட்டையர்மெண்ட் இஸ் பிகமிங் வெரி வெரி சேலஞ்சிங். ஏன்னா பெரிய ஜங்க் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹோம் லோனுங்கிற ஃபேக்டரில் போயிடுது. ஒருத்தர் 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறன்னா 60,000 65,000 ஹோம் லோனுக்கு ஈஸியாக போயிடுறாங்க, லாக் ஆயிடுறாங்க. அண்ட் இட்ஸ் அ லாங் டேர்ம் கமிட்மெண்ட். ஸோ வந்து ஒரு 20 இயர்ஸுங்கிறது லாங் டேர்ம் கமிட்மெண்ட். அது வந்து 25லேருந்து 45 வரைக்கும் அவர் முடிக்கிறதுக்குள்ள அவர் படுற கஷ்டம் அவங்களுக்கு தான் தெரியும். சரி, இது எல்லாமே சோஷியல் ப்ரெஷரை நம்ம நீட்டாக மேனேஜ் பண்ணிட்டோம்னா பிரச்சனை இல்லை. எல்லாருக்குமே அந்த சோஷியல் ப்ரெஷர் இருக்க தான் செய்யும். ஆனால் இதை நம்ம எப்படி மேனேஜ் பண்ணுறோங்கிறதுலாம் நம்மளோட இதற்கு சாமர்த்தியம் இருக்கு. இந்த டைமில் நான் இந்த 25 to 45க்குள்ள நான் வந்து அந்த ஹோம் லோன் கமிட்மெண்ட்குள்ளே போயிட்டா அந்த வீடுங்கிற ஒரு கமிட்மெண்ட் முடியும். ஆனால் வேற எந்த கோலுமே உங்களுக்கு நிறைவேற்ற பண்ண முடியாமல் போயிடும். ஸோ லைக் உங்களோட ரிட்டையர்மெண்ட்டாக இருக்கலாம், பசங்களோட எஜுகேஷனாக இருக்கலாம், பசங்களோட மேரேஜாக இருக்கலாம், ஆர் வாட் எவர் இட் மேபி. ஸோ உங்களுக்கு எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு அந்த பாட்டில் நெக் கிரியேட் ஆகிறதே பார்த்தீங்கன்னா இந்த ஹோம் லோனுங்கிற ஃபேக்டர் தான். அப்போது இது வரைக்கும் நீங்கள் ஹோம் லோன் எடுத்தீங்கன்னா ட்ரை டு ஃபினிஷ் ஆஃப் இட் பிஃபோர் 40 இயர்ஸ். இது வரைக்கும் நீங்கள் எடுக்கலன்னா தயவு செய்து இது வரைக்கும் எந்த சேவிங்ஸும் பண்ணல, ஹோம் லோனும் இல்லை, ஆர் செகண்ட் ஹோம் லோன் ஏதாவது நீங்கள் பிளான் பண்ணீங்கன்னா தயவு செய்து அந்த மிஸ்டேக் பண்ணக்கூடாது. நீங்கள் இது வரைக்கும் வீடு வாங்கலன்னா, இது வரைக்கும் சேவிங்ஸும் நடக்கலன்னா 40 இயர்ஸ்க்கு மேலே ஃபினான்ஷியல் அசெட்ஸ் கூட தான் நீங்கள் சேவ் பண்ண ஆரம்பிக்கிறோம். செகண்ட் திங், இது வரைக்கும் நீங்கள் ஒரு ஹோம் லோன் எடுத்து முடிச்சிருக்கீங்கன்னா செகண்ட் ஹோமை 40 இயர்ஸ்க்கு மேலே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதை பற்றி யோசிக்கவே கூடாது. ஏன்னா ரியல் எஸ்டேட்டோட average appreciation is around 5 to 6% in India, and rental income 2 to 2.5% per annum. நம்மளோட இன்ஃப்ளேஷன் இஸ் அரௌண்ட் 6-7%. 2.5% இன்கம் வந்துன்னா 1 கோடி ரூபா ப்ராப்பர்ட்டிக்கு 20,000 ரூபா தான் ரெண்ட் வருதுன்னா எப்படி அவங்களுக்கு சஃபிஷியண்டாக இருக்கும்? அதனால வீடுங்கிற ஒரு ஃபேக்டர் இது வரைக்கும் நீங்கள் பண்ணனா வீட்டுக்குள்ளே போய் மாட்டிக்க கூடாது. இதுக்கு மேலே நீங்கள் பண்ண போகிறது எல்லாமே உங்களோட ஃபினான்ஷியல் அசெட்ஸாக தான் இருக்கணும். 10 கோடி ரூபா நீங்கள் வந்து ஃபிசிக்கல் அசெட்ஸ் வச்சிருந்தாலும் 3 கோடி ரூபா ஃபினான்ஷியல் அசெட்ஸ் வில் கிவ் யூ மோர் கான்ஃபிடன்ஸ். ஏன்னா இன்னைக்கு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பணம் பிரச்சனை இல்லைங்க. மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள் ஆர் அசெட் ரிச் பட் கேஷ் புவர். உங்களுக்கு எப்போ வந்து அந்த கான்ஃபிடன்ஸோட நீங்கள் உங்களோட லைஃப்பை பார்ப்பீங்கன்னா உங்களோட பேங்க் பேலன்ஸும் உங்களோட ஃபினான்ஷியல் அசெட்ஸும் ஸ்ட்ராங்காக. ஏன்னா எந்த டைம் எப்படி எமர்ஜென்சி வரும்னு தெரியாது. இன்னைக்கு ஒரு பையர் ரெடியாக இருந்தால் கூட ஃபிசிக்கல் அசெட்ஸை வாங்குறதுக்கு மினிமம் 6 மாதம் ஆகும் அது எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கு. அதுவும் இன்னைக்கு இருக்க சுச்சுவேஷனில் வந்து உங்களுக்கு இண்டெக்ஸேஷன் வேறு ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ டாக்ஸேஷன் நீங்கள் நிறைய பே பண்ணுற மாதிரி வரும். ஸோ அதனால இதுக்கு மேலே நீங்கள் ஃபர்தராக 40க்கு மேலே நான் வந்து ஒரு வீடு வாங்கி என்னோட ரிட்டையர்மெண்ட்டை பிளான் பண்ணுறேன்னு நினச்சா அது ரொம்ப பெரிய ஒரு நல்ல ஐடியாவாக இருக்காது. ஏன்னா இப்போ இருக்க பப்ளிக் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணால் இப்போ வாங்கி போட்டு அது பாட்டு கிடக்கும், என்னைக்கு வந்து ஃபியூச்சரில் வந்து ஒரு நல்ல வேல்யூ தரும்ன்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு போயிட்டாங்க. சரிங்களா? ஆனால் வந்து இப்படி ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குன்றத அதை வந்து யோசிக்க மாட்டாங்க. கரெக்ட். சரிங்களா? ஏன்னா வந்து மேபி என்ன எமர்ஜென்சி வேணால் வரலாம் நமக்கு. ரைட். அந்த டைமில் வந்து ஒரு கோல்டு இருந்தால் கூட ஈஸியாக சமாளிச்சிடலாம்னு வச்சுங்களேன். பட் லேண்ட் அந்த மாதிரி அசெட்ஸ்லாம் வந்து ஈஸியாக கன்வெர்ட் பண்ணவே முடியாது. இன்னொன்று வந்து உங்களுக்கு லேண்டில் இன்னொரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா உங்களோட ப்ராப்பர்ட்டி வந்து 1 கோடி ரூபா இருக்கும், உங்களுக்கு தேவை 25 லட்ச ரூபா தான். அப்போது 1 கோடி ரூபா ப்ராப்பர்ட்டி நீங்கள் விற்கிற மாதிரி ஆகும். அதுவும் உடனே போகுமான்னு கேட்டிங்கன்னா அதுவும் போகாது. வரத்துக்கும் நீங்கள் டேக்ஸும் பே பண்ணணும். அண்ட் இட் இஸ் வெரி நாளைக்கு வி வில் ஆல்சோ கேட்ச் அப் வித் ஏஜ் இல்லையா? நம்மளுக்கு ஏஜ் மேலே போக 55-60 வயசு மேலே போகும்போது பசங்களாம் வேற சிட்டிலையும் கண்ட்ரிலையும் செட்டில் ஆகிடுவாங்க. நாளைக்கு யார் பார்ப்பாங்க இந்த ப்ராப்பர்ட்டிலாம்? ஸோ நம்ம சீரியஸாக யோசிக்கணும். சரி, இனிமேல்ட்டு இது வந்து நம்ம பண்ணுறதான் கரெக்டுங்கிற அந்த மெத்தடாலஜி நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம். இது ஏன் நடக்குதுன்னா லேக் ஆஃப் இக்னரன்ஸ்.
ignorance. ஸோ நம்மளுக்கு வெளியில நடக்கிறதுலாம் என்னங்கிறது தெரியாத வைக்க நம்ம பண்றது கரெக்டாக நினைச்சிட்டு இருப்போம். ஸோ உங்களுக்கு பெட்டரான எக்ஸ்போஷர் கிடைக்கணும்னா நீங்க நிறைய விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். நிறைய விஷயத்தை தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கும் போது நீங்க டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல டிஃப்ரெண்ட் ஆங்கிள் நீங்க அப்ரோச் பண்ண ஆரம்பிங்க உங்க லைஃபையும் உங்களோட சேவிங்ஸையும். அதான் இந்த ஃபினான்ஷியல் லைஃபை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து யூ ஷுட் ஹேவ் அ வைடர் ஆங்கிள். ஒரு நேரோ அப்ரோச் இஸ் நாட் கோயிங் டு ஹெல்ப். அண்ட் நீங்க கேட்ட கொஸ்டினுக்கு நான் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொல்லணும்னா, ஒன்று வந்து அவங்களோட பாஸ்ட் 25 to 40 இன்ட்ராஸ்பெக்ட் பண்ணணும். என்னென்ன தவறுகள் பண்ணிருக்கணும் அதை திருப்பி பண்ணாமல் பார்த்துக்கணும். அதில் முக்கியமான விஷயம் ஹோம் லோனுங்கிற ஒரு விஷயம் வந்திருக்கும். அந்த ஹோம் லோனை நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா தென் யூ ஹேவ் டு கம் டுவர்ட்ஸ் சேவிங்ஸ். அப்படி முடிச்சிருந்த இந்த பட்சத்தில் இன்னொரு ஒரு ஹோம் லோனுக்கு பிளானே பண்ணக்கூடாது. அப்போ ரிட்டையர்மெண்ட் டெஃபினட்டாக இட் வில் பிகம் வெரி வெரி சேலஞ்சிங். செகண்ட், இது வரைக்கும் உங்களுக்கு டேர்ம் பிளான் நீங்கள் எடுக்கலன்னா கண்டிப்பாக டேர்ம் பிளான் எடுத்துக்கணும். மினிமம் உங்களோட ஆனுவல் இன்கம் என்னவோ அதுக்கு 20 டைம்ஸ் ஆகுது உங்களுக்கு கண்டிப்பாக லைஃப் கவருங்கிறது வேணும். ஏன்னா நமக்கு எப்போ ஒரு அன்ஃபார்ச்சுனேட் ஈவெண்ட் வருங்கிறது தெரியாது. நம்மளோட ஆட்டிடியூடே என்ன ப்ராப்ளம்னா, எது நடந்தாலும் எனக்கு நடக்காது, எங்க வீட்டு பக்கத்து இருக்காரங்க தான் நடக்கும். இந்த ஆட்டிடியூட் தான் எல்லாருமே அப்ரோச் பண்ணிட்டு இருக்காங்க லைஃப். அண்ட் கொரோனா ஹஸ் டாட் அஸ் அ வெரி குட் லெசன். இது யாருக்கு வேணா நடக்கலாங்கிறது புரிஞ்சிருச்சு. தேர்ட், அதே மாதிரி ஹெல்த் இன்சூரன்ஸ் மினிமம் 15 to 20 lakhs ஆகுது நம்ம ஃபேமிலிக்கு நம்ம ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்து வைக்கணும். அண்ட் ஃபோர்த், ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், யூ ஷுட் ஹேவ் எமர்ஜென்சி கார்பஸ். ஸோ இது 4 விஷயமும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த 4 விஷயத்துலேருந்து நம்ம ஃபினான்ஷியல் பிளானிங்கே ஸ்டார்ட் ஆகும். இந்த மாதிரி நம்ம பண்ணிட்டோம்னா இதெல்லாம் நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேசிக்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் பிளானிங் சொல்லுவாங்க. இதுதான் இந்த 4 விஷயம் தான். இது எல்லாமே நம்ம ஃபர்ஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்மளோட ஃபினான்ஷியல் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணும்போது பிரமாதமாக கொண்டு போகலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ டேர்ம் பிளானை பற்றி சொன்னீங்க. டேர்ம் பிளான்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய பர்டன்லாம் கிடையாது. இயர்லி ஒன்ஸ் நம்ம பே பண்ண போகிறோம். அது பெரிய அமௌண்ட்லாம் கிடையாது. பட் இருந்தாலும் பப்ளிக் இன்னும் அதில் வந்து பெருசாக நாட்டம் செலுத்தாததுக்கு ஏதாச்சும் காரணம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? அதான் நான் சொன்னேன் இல்லையா, எது நடந்தாலும் எனக்கு நடக்காது, அடுத்தவங்களுக்கு தான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசிக்கிறோம். இப்போ வேணா நமக்கு ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் வரலாம் அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். எப்போ வேணா we can meet up with some accident அப்படிங்கிறது வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். நெருப்பு நான் சுற்றுறது, பட் ஆனால் ஆல்வேஸ் யூ ஷுட் ஹாவ் அ பிளான் பி இன் எக்ஸிகியூஷன். ஸோ பிளான் ஏ நம்ம நல்லபடியாக இருப்போம். 99% நம்ம நல்லபடியாக தான் இருப்போம். நம்ம டெய்லி ஆஃபீஸ் போயிட்டு வந்துட்டு தான் இருக்கும். 99.9% வில் பி ரீச்சிங் ஹோம் சேஃப்லி. ஆனால் அந்த 0.1%ல நம்மளுக்கு வண்டி ரிப்பேர் ஆகலாம், இல்லை நம்மளுக்கு ஏதாவது இதாகலாம். ஸோ இதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறனால ஆக்சிடென்ட்ங்கிறது அப்படிதான். நம்மளுக்கு தெரிஞ்சு வந்து அது பேர் ஆக்சிடென்ட்டே இல்லைல்ல. நம்மளோட எங்கேருந்து அது வருங்கிறது நம்மளுக்கு தெரியாது, அதுதான் ஆக்சிடென்ட். ஸோ அது மாதிரி நம்ம எப்பவுமே எதிர்பார்க்கணுங்கிற. ஸோ அதனால டேர்ம் பிளான் பற்றி அவேர்னஸ் வந்துகிட்டு இருக்கு. ஆனால் நீங்க சொல்ற மாதிரி இன்னும் எல்லாருக்குமே அந்த இன்னும் புரிதல் வரல, அந்த இம்பார்ட்டன்ஸ் தெரியல, போய் சேரல. கரெக்ட். அதான் எல்லாமே பாயில்ஸ் டவுன் டு நாலேஜ் தாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 40 ஏஜுக்கு மேலே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்களுக்கு ஒரு ஐடியா சொன்னீங்க. ஒரு 40 ஏஜுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 20,000 rupees வந்து சேவ் பண்ணுற அளவுக்கு ஒரு டீசென்ட் சிச்சுவேஷனுக்கு வந்து வந்திருப்பாங்க. இல்லை ஆல்மோஸ்ட் கமிட்மெண்ட்டை வந்து அவங்க முடிச்சுட்டு வந்திருப்பாங்க. ஸோ வந்து அந்த 20,000 வந்து சேவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா, நான் சொன்ன மாதிரி அந்த 58 ஏஜுக்கு அப்புறம் அவங்களுக்கு எந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன்ஸ் வந்துட்டு ஒரு சின்ன கால்குலேஷன் மட்டும் காட்ட முடியுமா சார்? ஷூர், கண்டிப்பாக காட்டுறேன். ஐ வில் டேக் யூ த்ரூ தி கால்குலேஷன். அது நீங்கள் கேட்ட மாதிரி இந்த 20,000 rupees இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் ரெடி பர் மந்த். இது வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் 12% ஆவரேஜாக ரிட்டர்ன்ஸ் வர மாதிரி நான் கால்குலேஷன் வச்சிருக்கேன். அண்ட் இப்போ ஒருத்தர் 40 வயசுல 20,000 rupees இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாருன்னா எவ்ரி இயர் ஆன் இயர் அட்லீஸ்ட் ஒரு 10% அதை இன்க்ரிமெண்ட் பண்ணலாம். இஸ் ப்ரோக்ரஸிங் இன் இஸ் கேரியர். 10% ஷுட் நாட் பி அ ப்ராப்ளம். அதாவது இந்த வருஷம் 20,000, அடுத்த வருஷம் 22, அப்படியே ப்ரோக்ரஸிவ் 22,000க்கு 10% அப்படிங்கிற மாதிரி அடுத்த 18 வருஷத்துக்கு அவர் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் 25 to 40 இயர்ஸ் அவர் பெருசாக பண்ணல. ஸோ இதுக்கப்புறம் கொஞ்சம் அவர் ஃபோக்கஸ்டாக கொண்டு போனார்னா கண்டிப்பாக நம்ம சொல்கிற இந்த கார்பஸ் கிரியேட் பண்ண முடியும். அண்ட் எல்லாமே நான் ரீசனபிளாக 12% தான் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன். ஐம் நாட் எக்ஸாஜரேட்டிங் தி ரிட்டர்ன்ஸ் ஆஸ் வெல். ஸோ இப்போ 20,000 rupees மாதிரி நெக்ஸ்ட் டில் தி ஏஜ் ஆஃப் 58 வரைக்கும் அவர் ரெகுலராக கொண்டு போகிறாரு. வித் ஸ்டெப் அப் 10% கொண்டு போகிறாருன்னா பை எண்ட் ஆஃப் 28 ஏஜ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2.71 crores வந்து அவர் கார்பஸை பில்ட் பண்ணியிருப்பார். பட் ஸ்டோரி டசன்ட் எண்ட் ஹியர். இதுக்கப்புறமா தான் கேமே ஸ்டார்ட் ஆகும். என்னன்னா அவருக்கு 58க்கு மேலே ஹீ ரிக்வயர் ரெகுலர் இன்கம் அவுட் ஆஃப் இட். அப்போ அந்த 2.71 crores வச்சுட்டு நான் வந்து இந்த கேல்குலேஷனை பார்த்தா புரியுது, இதுதான் SWP கேல்குலேஷன். ஸோ 58 ஏஜில் வந்து 2.72 crores கார்பஸை பில்ட் பண்ணிடுறாரு. ஃப்ரம் தி ஏஜ் ஆஃப் 58லேருந்து மாதம் 1 லட்ச ரூபா இன்கம் வரும். அது மட்டும் இல்லாமல் எவ்ரி இயர் ஆன் இயர் 5% இன்க்ரிமெண்டல் இன்கம் வரும். அதாவது இந்த வருஷம் 1 lakhனா அதுக்கு அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா இதே மாதம் 1,05,000 மாதிரி வரும். அதுக்கு அடுத்த வருஷம் 1,05,000க்கு 5%. ஏன்னா அவரோட ஃபியூச்சர் நீட்ஸ் வந்து இன்ஃப்ளேஷனால் அஃபெக்ட் ஆகும். நம்ம அதே மாதிரி ஸ்டேபிளாக இன்கம் வாங்கிட்டு இருந்தாருன்னா
அப்போ அவருக்கு வருஷா வருஷம் இந்த இன்க்ரிமெண்டல் இன்கம் வந்தால் தான் அவரோட செலவுகளை அவரால் மேனேஜ் பண்ண முடியும். ஸோ அதனால அதையும் நான் கால்குலேஷன் வந்து கன்சிடர் பண்ணியிருக்கேன். அண்ட் அது எத்தனை வருஷத்துக்கு வரும் அப்படின்னா, சராசரியாக இன்னைக்கு 40 வயசுல இருக்க ஆளுங்கள்லாம் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி என்ன சொல்லு, ரிசர்ச் என்ன சொல்லுதுன்னா, ஈஸியாக வந்து 80-85 வரைக்கும் இருப்பாங்க அப்படிங்கிற, நாட் பிகாஸ் ஆஃப் நேச்சுரல் ஹெல்த் பட் பிகாஸ் ஆஃப் மெடிக்கல் அட்வான்ஸ்மெண்ட். அதில் 80-85 இயர்ஸ் வரைக்கும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால நெக்ஸ்ட் 27 இயர்ஸ் வரைக்கும் நான் காமிச்சிருக்கேன் இந்த கால்குலேஷனில். இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். இப்போ பார்த்தீங்கன்னா லைக் 1 lakh, 1,02,000, 1,07,000 மாதிரி இன்க்ரிமெண்டல் பேசிஸில் இன்கம் கூடிக்கிட்டே வரும். அண்ட் வென் இஸ் ரீச்சிங் 70 ஃப்ரம் தி ஏஜ் ஆஃப் 58 இன்கம் வருது. 70 இயர்ஸ்க்கு வரும்போது இஸ் கோயிங் டு ஹேவ் க்ளோஸ் அபவுட் 1,75,000 rupees as ரெகுலர் இன்கம். அண்ட் வென் he reach 75 he is going to have 2,25,000 rupees as monthly income. And when he reach 85 he is going to have 3.63 lakhs as monthly income. இது எல்லாமே வெறும் நம்ம வந்து ஒரு 20,000 rupeesல ஒரு 40 வயசுல ஆரம்பிச்சு எவ்ரி இயர் ஆன் 10% இன்க்ரிமெண்ட் பண்ணி 58 வரைக்கும் தான் கொண்டு போறாரு. எஃபெக்டிவா 58க்கு மேல அவர் எதுவுமே பண்ணல, சும்மா ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்க போற லைஃபை. மாசம் 1ஆம் தேதி தான் இந்த இன்கம் வந்து விழுந்துட்டு இருக்க போகுது வித்தவுட் டூயிங் எனி கைண்ட் ஆஃப் ஒர்க். ஸோ அவர் he just have to stay invested. அண்ட் இதோட பியூட்டி என்னன்னா, இன்கம் மட்டும் இல்லை, அவரோட ரிட்டையர்மெண்ட் மட்டும் பீஸ்ஃபுல்லா இருக்க போறது இல்லை, அவங்க ஃபேமிலிக்கும் ஒரு பெரிய சிக்னிஃபிகன்ட் கார்பஸும் கொடுக்க போறாரு. இன்னவே ஃபேமிலியோட லைஃபும் சேர்த்து அவர் வந்து சேஃப்டி பண்ற மாதிரி ஆயிடும். ஸோ அவங்க ஃபேமிலிக்கு பார்த்தீங்கன்னா at the time of if some unfortunate event happens to him at the age of 85 அப்படின்னா close to about 25.51 crores கார்பஸும் அவங்க ஃபேமிலிக்கு போகும். ஸோ இன்னவே அவங்களும் சரி, அவங்க ஃபேமிலி மிஸ்ஸஸும் சரி, குழந்தைங்களும் சரி, எல்லாரோட லைஃப்பையும் அவர் வந்து சேஃப்டி பண்ணிடுறாரு. அண்ட் இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா, இதை பார்க்கும்போது ஏன் இந்த கால்குலேஷனோட நம்ம ஒரு விஷயத்தை காட்டுறோம்னா, திஸ் வில் கிவ் தம் லாட் ஆஃப் கான்ஃபிடன்ஸ். இதுவரைக்கு எதுவும் பண்ணலன்னா கூட பரவாயில்ல, இதுக்கப்புறமா நான் ஃபர்ஸ்டே சொன்னல, யூ கேனாட் ரீரைட் யுவர் பாஸ்ட். ஆனால் இப்போ நீங்கள் ஒரு ஆக்ஷன் எடுத்தீங்கன்னா டெஃபினெட்லி யூ வில் பி ஏபிள் டு ஹாவ் அ ஃபேண்டாஸ்டிக் ஃபியூச்சர். ஸோ இந்த கால்குலேஷன் அதுதான் நம்மளுக்கு காட்டுது. 20,000ங்கிறது பெரிய விஷயம் இல்லை. இன்னைக்கு நம்ம எதுக்கெல்லாமோ செலவு பண்ணுறோம். ஒரு காருக்கு இஎம்ஐ கட்டுறதுக்கு நம்ம 40,000-50,000 ரூபா பே பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும். கரெக்டாக ஹோம் லோன் 70,000-80,000 கட்டுறதுக்கு ரெடியாக இருக்கும். நம்மளோட ரிட்டையர்மெண்ட்னு வரும்போது 10,000-15,000 ரூபா சேவ் பண்ணுறது நம்ம யோசிக்கிறோம். திஸ் இஸ் நாட் அ ரைட் ஆட்டிடியூட். ஸோ அதனால நம்மளோட ஆட்டிடியூட்ல ஒரு சின்ன ட்வீக் பண்ணணும். 20,000 rupees நீங்கள் சேவ் பண்ணுங்க அண்ட் யூ ஆர் த்ரூ ஃபார் யுவர் ரிட்டையர்மெண்ட். இவ்வளோ நேரம் கேட்ட கேள்விக்கெல்லாம் வந்து ரொம்ப அழகாக பதில் சொன்னீங்க. உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் அப்துல். தேங்க்யூ. Taste the Daily.